கம்பி கட்டும் கதைகள்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுவார் இல்லையா? ஆமாம், அந்த ப்ரோவுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். ஜி, பீகாரில் போயிட்டு மோடிஜி வந்துட்டு பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு, போய் மக்களையே பார்க்கலன்றீங்க. ஜி, ஒரு நாட்டோட பிஎம்ஜி அவர் வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் ஆன இடத்துக்கு அவர் போகணும்னு அவருக்கே இருந்தாலும் ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்குது ஜி, புரியுதுங்களா? அது வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது அங்கே வந்து சிஎம்ஐ கொண்டு போய் இறக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே மக்களாக வந்து தீவிரவாதிகள் வந்து கலந்துருக்காங்க ஜி. ப்ளீஸ் ஜி, புரிஞ்சுக்கோங்க. திடீர்னு ஏதோ நடந்துருச்சு, டோட்டலாக இந்தியாவே கொலாப்ஸ் ஆகிடும் ஜி. அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனை என்ன நடக்கும் தெரியுமா ஜி? எக்கனாமிக் லெவலில் நீங்களே ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஆளு தான், பிரச்சனையானால் என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும். உங்கள் வேலையே ஃபஸ்ட்டு போயிடும், புரியுதுங்களா? உங்கள் வேலை போகும் மீன்ஸ் நம்ம அவருக்கு அப்புறம் வர்ற ஆளுங்க வந்து எப்படி நடக்குன்னு கலவரம் வெடிக்கும், அது வெடிக்கும். இந்தியா திருப்பி ஒரு 10 வருஷம் பின்னாடி போகும், புரியுதுங்களா? அதெல்லாம் எடுத்து முன்னாடி வச்சு நிறைய பேர் யோசனை சொல்லி அவரே நான் போகிறேன் போய் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தா கூட அங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸு திருப்பி மற்ற நம்ம பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, போய் பார்க்காதீங்க அப்படின்ட்டு. போய் பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இது ரைட் டைம் டு நோ, யூ கேன் நாட் சி நவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியான நேரம் கிடையாது அப்படி சொல்லியிருப்பாங்க, புரியுதுங்க? அவன் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாமல் நீங்கள் இங்கே உட்காந்துட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கக்கூடாது ஜி. பீகாரில் போயிட்டு அவர் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு, அவர் கரெக்டான மேடை கிடச்சிருக்கு, அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல பேசினா எல்லாருக்கும் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இல்லை அவர் தனியாக ப்ரெஸ் மீட் வச்சு உங்களுக்கு ப்ரெஸ் மீட் வச்சு கொடுத்துருந்தா தான் ஓகேன்னா நீங்கள் அப்படி பேசுங்க. நீங்கள் அவர் பேசினது தப்புன்னு சொல்லாதீங்க. அதேமாரி அவர் எலெக்ஷன் டயத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கிறாரு, எலெக்ஷன் டயத்தில் தான் இந்த மாதிரி இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு ஜி, ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் போடும்போது ஈக்குவலாக போடுங்க, புரியுதுங்களா? ஈக்குவலாக போட்டு பழகுங்க. உங்களுக்கு மோடி பிடிக்கலன்னா மோடி மேலே இருக்கிற இதில் போய் பாருங்கள். ஒன்றும் இல்லை, இன்னொரு வீடியோ நான் இதுக்கப்புறம் இன்னொரு ஷார்ட்டும் போடுறேன், நான் சொல்கிறேன். அதாவது இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இப்படி பேசி ஒருத்தவங்க மேலே நீங்கள் வந்து வன்மத்தை திணிக்கிறீங்க, புரியுதுங்களா? சங்கிகள்னு சொல்லி இந்துக்கள் இந்துத்துவத்தை பரப்புறவங்க மீதும் நீங்கள் வன்மத்தை கக்குறீங்க, கரெக்டு தான். இந்துத்துவத்தை பரப்புறவங்க சங்கிகள், புரியுதுங்களா? அப்போ இஸ்லாத்தை பற்றியும் பரப்புறவங்க யாரு சொல்லுங்க? இஸ்லாத்தை பற்றி பரப்புறவங்க யாரு? அவங்கள நீங்கள் என்னன்னு கூப்பிடுவீங்க? எனக்கு அதுக்கும்